இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. 21வது முறையாக விக்ரமாதித்தர் வேதாளத்தை பிடிச்சு இழுத்துட்டு வராருங்க. வந்தோன்னே வழக்கம் போல் அதுவும் கதை சொல்ல ஆரம்பிக்குது. என்ன கதைன்றத பார்க்கலாம். சித்திரக்கூடம் அப்படின்னு ஒரு ஊருங்க. சித்திரம்னாலே அழகாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அந்த ஊருமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த ஊரை சந்திராவலோகன் அப்படின்னு ஒரு மன்னன் ஆட்சி செலுத்தி வந்துட்டு இருந்தான். இந்த மன்னன் மக்களை ரொம்ப நல்லா பார்த்துட்டு வந்தான். மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்படி இருந்த மன்னன் ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக தன்னுடைய குதிரை மேலே ஏறி ரொம்ப தூரம் போகிறாங்க. அந்த குதிரையும் பள்ளம் மேடுன்னு பார்க்காம அவனை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கு. காட்டில் ஒரு 10 யோஜனை தூரம் போயிடுறான். போயிட்டு உள்ளே போய் நின்னோன்னே ஒரு இடத்துல போய் நிற்கிது. அந்த இடத்துல கொஞ்சம் நிழலாக இருக்குது, சோலையாக இருக்குது. அந்த இடத்துல நிற்கவும் இவனும் போய் என்ன பண்ணுறான், அந்த குதிரையை விட்டு இறங்கி அந்த குதிரையை மரத்தோட கட்டி போட்டுட்டு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலான்னு சோலை தானே, சோலைனாலே உங்களுக்கு பசுமையாக இருந்தால் தான் அந்த இடம் சோலையாக இருக்கும். அப்போ பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. இந்த குளத்தில் போய் தண்ணி குடிக்கலான்ட்டு போய் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு குடிக்கிறான். கொடுத்துட்டு குதிரைக்கும் பக்கத்தில் புல்லை மேய விட்டுட்டு அப்படி உட்காந்துருக்கும் பொழுது அங்கே அந்த குளத்துக்கு ஒரு 10-15 பெண்கள் வராங்க. பெண்கள்லாம் வந்தோடனே இவனுக்கு ஆச்சரியமாக அந்த யார் இவங்கெல்லாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் பொழுது மெதுவாக போய் ஒரு பெண் ஒத்தி இருக்கா, அவளை பார்த்து கூப்பிட்டு கேட்குறான், யாருமா என்ன விஷயம்னு கேட்குறான். பார்க்கறதுக்கு நீங்கள்லாம் ஒரு முனிவரோட பெண்கள் மாதிரி இருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்குறான். நீங்கள் சொல்லதெல்லாம் கரெக்டு தாங்க. கண்வ மகரிஷிக்கும் மேனகைக்கும் பிறந்தவள் தான் இந்திர பிரபை அப்படிங்கிறவ. அவள் தான் எங்களுடைய தோழி. அவள் குளிர்ந்து நீராடுவதற்காக இந்த குளத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அவளை யாருன்னு கேட்குறான். பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப பிடித்து போயிடுது. அந்த பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறான். ஆசைப்பட்டுட்டு இவன் நேராக எங்கே போகிறான்னா கண்வ மகரிஷியினுடைய இடத்துக்கே போயிடுறான். போயிட்டு என்ன பண்ணுறான், அந்த கண்வ மகரிஷியை பார்த்து வணங்குறான். வந்தோடனே இந்த மகரிஷி மன்னன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வரவேற்று என்ன காரணம், எதுக்காக வந்தீங்கன்னு கேட்கும்போது நான் வேட்டையாடுவதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் ஒரு பக்கத்து நாட்டு ஒரு பகை அரசனை தோற்கடிப்பதற்காக வேணால் நீங்கள் யானை குதிரை போன்ற விலங்குகளை வசப்படுத்துவதற்காக நீங்கள் வேட்டையாடுறதுக்கெலாம் வரலாம். மற்றபடி அந்த ஒவ்வொரு உயிருக்குமே என்ன ஒவ்வொருத்தருக்குமே என்ன முதல்ல முக்கியமானது அப்படின்னு கேட்டால் உயிர் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லலான்னு நினைக்கிறேன். அதாவது என்ன, இது நம்ம கேட்டிருப்பீங்க நீங்களுமே. என்னன்னா, பாபர் பாபருக்கு மகன் தானே ஹுமாயூன். அந்த ஹுமாயூனுக்கு உடம்பு முடியாமல் போயிடுதுங்க. பயங்கர ஜுரம். அவரை யாருமே பிழைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ பாபர் சொல்கிறாரு, எப்படியாவது என் பையனை என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, என் பையனை காப்பாற்றணும், யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அமைச்சர்கள் அத்தனை பேரையும் கேட்குறாங்க. அப்போ ஒரே ஒரு அமைச்சர், வயதானவர், அவர் எழுந்து நின்று சொல்கிறாரு, அரசே, உனக்கு உன்னை பொறுத்த வரைக்கும் நீ எதை உயர்ந்தது அரியது என்று நினைக்கிறாயோ அதை நீ விட்டு கொடுத்தீனா உன்னுடைய மகன் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி உடனே இவர் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு முன் வந்தாராங்க. யாரு? பாபர். அவர் நிஜமாவே இறந்தாரான்றதெல்லாம் தெரியாதான் அந்த கதை சொல்லுவாங்க. அப்போ பாபர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய மகனை காத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்க போனால் எல்லாருக்குமே அனைவருக்குமே முதல்ல நம்ம உயிர் தாங்க முக்கியம். எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க இல்லையா? இந்த இடத்துல அந்த கண்வ மகரிஷி சொல்கிறாரு, ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்க உயிர் தான் முக்கியம் அப்படின்னும் பொழுது காட்டில் உள்ள விலங்குகளுக்கும் உயிர் பயம் என்பது ஒன்று இருக்கும் தானே. வேஸ்ட்டாக அதுங்களை பின்னாடியே ஏன் துரத்தி அதுங்களை கொலை பண்ணுற, உன்னை பார்த்து பயந்து ஓட வைக்கிற, நீ எதையுமே நீ தொடாத, உனக்கு தேவையானதை மட்டும் இந்த காட்டு விலங்குகளால் உன்னுடைய நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னா மட்டும்தான் நீ அதை கொல்லணும். இல்லைன்னா கொல்லவே வேண்டிய அவசியமே இல்லை, எல்லா உயிரினமும் பிழைச்சி போட்டுமே, எதுக்காக கொல்ற அப்படின்னு கேட்டாராம். கேட்டோன்னே அவள் ஆமாம்மா உண்மைதான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் நான் உங்கள் முன்னாடி நான் ஒரு சத்தியம் எடுத்துக்கிறேன், நான் இனிமேல் வனவிலங்குகளை அனாவசியமாக கொல்ல மாட்டேன், என்னுடைய நாட்டிற்கு ஏதாவது ஆபத்து வந்தால் மட்டும்தான் நான் கொல்லுவேன், இல்லைன்னா நான் கொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். உடனே சந்தோஷப்படுறாரு கண்வ மகரிஷி. அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த ராஜா என்ன கேட்குறான்,
மகரிஷிட்ட சொல்கிறான், நான் உங்கள் மகளை வந்து இந்திரபிரபையை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே மனம் மகிழ்ந்து இவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு திருமணமும் செய்து வைக்கிறாருங்க. திருமணம் செய்து வைத்தோன்னே தன் மனைவியான இந்திரபிரபையோட அவன் தன் நாட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும் பொழுது இரவு நேரம் ஆயிடுது. ஒரு இடத்துல அவன் போய் தங்குறான். தங்கிட்டு மறுநாள் காலையில் அவன் கிளம்பும்போது அங்கே ஒரு பிரம்ம ராட்சசன் தான் வராங்க. அந்த பிரம்ம ராட்சசன் வந்து அவன் என்ன பண்ணுறான், நீ எப்படி என்னுடைய சம்மதம் இல்லாமல் நீ எப்படி என்னுடைய இடத்துல தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போவே உன்னை வந்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அதை ரொம்ப பயமுறுத்துறோன்னே அப்போ அந்த ராஜா சொல்கிறான், உனக்கு தேவையான நரபலியை நான் தரேன் உனக்கு, ஆனால் நீ என்னை ஒன்றும் செஞ்சிடாத தயவு செஞ்சு. இப்போ தான் எனக்கும் என் மனைவி திருமணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டோடனே வந்து ராஜா சொன்னா, அப்போ அந்த பிரம்மராட்சசன் சொல்கிறான், இன்னும் ஒரு 7 தினங்களுக்குள் எனக்கு நரபலி கொடுக்கணும். எப்படிப்பட்ட நரபலி தெரியுமா? நரன் அப்படின்னாலே மனிதனை பலியாக கொடுக்கணும். எப்படிப்பட்ட பலி தெரியுமா அப்படின்னு கேட்குறான். எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதாவது ஒரு 7 வயது சிறுவனை நீ எனக்கு பலி கொடுக்கணும். அந்த 7 வயது சிறுவனை வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் மனமு வந்து தானே விரும்பி அவனை வந்து பலி கொடுக்கணும். எனக்கு அவங்க தான் பிடிச்சிக்கணும். நான் அவனை கொலை பண்ணும்போது அவங்க தான் கை காலை பிடிச்சிக்கணும். அவனுக்கு தலையை வெட்டும் போது அவனை கை காலை பிடிச்சிக்க வேண்டியது அவங்க தான் பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னான். இவனு அப்போதைக்கு தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு இவன் வந்துடுறான். வந்து உள்ள நுழையிறான். நாட்டில் மக்கள் எல்லாம் தேடிட்டு இருந்திருக்காங்க, எங்கடா மன்னன் வந்து வேட்டையாட போனவன ஆளை காணுமே அப்படின்னு தேடிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணோட வர்றதை பார்த்தோன்னே, ஆஹா திருமணம் முடிந்து வருகிறார் நம்மளுடைய மன்னன் சொல்லிட்டு அவரை வரவேற்று எல்லாரும் கோலாகலமாக கொண்டாடுறாங்க. ஒரு பக்கம் கோலாகலம் இருந்தால் கூட இவனுக்கு மனசு முழுக்க பதன் இருக்கு. என்னைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பதப்பாக இருக்கு. அப்போ தன்னுடைய அமைச்சனை கூப்பிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி அப்பா நான் வந்து தெரியாமல் நான் ஒரு இடத்துல தங்கிட்டேன். அந்த இடம் வந்து பிரம்ம ராட்சசனுடைய தான். அவன் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான், 7 நாளைக்குள்ளே வரணும்னு. இதுக்காகவா ராஜா கவலைப்படுறீங்க? நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஐடியா சொல்கிறான். என்ன பண்ணுறான் தெரியுமா? ஒரு 7 வயது சிறுவன் மாதிரி ஒரு உருவம் தங்க சிலை ஒன்றை தயாரிக்கிறான். அதை வந்து ஒரு குதிரை மேலே தேர் மேலே வச்சு, அந்த தேரை வந்து குதிரை இழுத்துட்டு போகுது, தேர் மேலே வைக்கிறான். வச்சு அதில் ஒரு பட்டயம். அந்த காலத்தில் வந்து இதில் யாகம்லாம் செய்யணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஊராக அனுப்புவாங்க. அந்த இதை அஸ்வமேத யாகம்னு ஒரு யாகம் செய்வாங்க. அந்த யாகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரசர் வந்து யாகம் செய்ய போகிறாரு. இந்த அஸ்வமேத யாகம்னா, அஸ்வம்னா குதிரையை வச்சு அப்படின்னும் போது அந்த குதிரை மேலே அந்த ராஜாவுடைய அந்த காலடிகளை வைத்து அதுக்கு யாரெல்லாம் பூஜிக்கிறாங்களோ அவங்களாம் அந்த ராஜாவோட ஃப்ரெண்டு, இல்லைன்னா ஃப்ரெண்டு கிடையாது, அவங்களோட ராஜா சண்டை போடுவார் அப்படின்லாம் வரும் கதை. அதே மாதிரி இந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறாரு, இந்த அமைச்சன் என்ன பண்ணுறான், அந்த 7 வயது சிறுவன் மாதிரி ஃபுல்லும் தங்க சிலையை ஒன்று ரெடி பண்ணிவிட்டு கீழே ஒரு இது மாதிரி நோட்டீஸ் மாதிரி எழுதி வச்சுருக்கான். என்னன்னா, இந்த 7 யார் ஒருவன் நம் மன்னரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய குழந்தையை பலியிடுவதற்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கு இந்த பொன்னாலான சிலையும் 100 கிராமங்களும் மேலும் பல பொற்காசுகளும் தரப்படும் அப்படின்னு சொல்கிறான். யாராவது வந்து அந்த காசுக்காக தன்னுடைய குழந்தைய போய் விடுவாங்களா சொல்லுங்கள்? யாருமே விட மாட்டாங்க இல்லையா? எல்லாரும் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஐயோ ராஜா முக்கியம்தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் என்னைய வேணா நான் பலியிட ரெடியாக இருக்கேன், குழந்தைய போய் யாரா பலியிடத்துக்கு ரெடி ஆகுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அப்படி ஒதுங்கி போகிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு பையன் விளையாடிட்டு இருக்கான். இந்த பையன் இந்த இதை கேட்குறான். அப்போல்லாம் படிப்பு இல்லைல்ல, அந்த மாதிரி கேட்குறான். கேட்டோன்னே என்ன ஏதுன்னு கேட்டோன்னே அவன் ரொம்ப ஏழ்மை, அதாவது சாப்பாட்டுக்கு கூட அடுத்த வேலைக்கு வழி கிடையாது. அவங்க வீட்டில் குழந்தைங்களும் ஜாஸ்தி. அப்பா அவன் என்ன பண்ணுறான், அவங்க அம்மா அப்பாவை போயிட்டு, அப்பா நான் வந்து அதை ஒத்துக்க போகிறேன். உடனே அவங்க அப்பா அம்மாலாம் திட்டுறாங்க, உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சி போச்சா, காசுக்காக வந்து உன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு உன் உயிரை கொடுத்து நாங்கள்லாம் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா நீன்னு அப்படின்னு திட்டுறாங்க. அப்பா அவன் என்ன சொல்கிறான், எப்படியோ சமாதானம் பண்ணுறான். இல்லைப்பா, நம்ம எல்லாரும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து இறக்கத்தான் போகிறோம். இந்த இருக்கிறதுக்குள்ள என்னுடைய உயிரால் நம்ம வீட்டுக்குன்னு ஏதாவது ஒரு பலன் கிடைச்சதுன்னா அதனால எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னொன்று, நிறைய பிள்ளைங்க பெற்றுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம், நிறைய குழந்தைங்கள் பெருக்கலாம், ஆனால் இந்த குழந்தைங்களால் என்ன பயன் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பலவிதமாக சொல்லி அவங்க அம்மா அப்பாவை சமாதானப்படுத்திடுறான். சமாதானப்படுத்தினோன்னே மன்னனுக்கும்
ஒரு 7 வயது பையன் கிடச்சிட்டானேன்னு ஒரு பக்கம் திருப்திங்க. இந்த அமைச்சனுக்கும் நம்ம மன்னருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டோன்னு அவருக்கு திருப்தி. இந்த அப்பா அம்மாவுக்கு வருத்தம். இன்னொரு பக்கம் சரி பையன் சொல்கிறபடி ஒரு பையனை இழந்தாலும் காசு கிடைக்குதுன்ற மாதிரி அந்த மாதிரி வந்துடுறாங்க வேறு வழி இல்லாமல். ஆனாலும் மனசுக்குள்ளே அவங்களுக்கு அப்படி ஒரு அழுகை தான், இந்த பையனை போக வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. இப்படியே இருக்கும் பொழுது அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கு? அந்த பிரம்மராட்சசன்ட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பிரம்மராட்சசன்ட்ட கூட்டிகிட்டு போய் பிரம்மராட்சசன் ரெடி ஆகிடுறான். சரி நம்ம ஒரு பையன் கிடச்சிட்டான் அப்படின்னு சந்தோஷப்படுறான். பரவாயில்லையே, நீ வாக்கை கொடுத்ததை நிறைவேற்றிய, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்க. தாயும் தந்தை, தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறாங்க. இந்த ராஜா பக்கத்தில் நிற்கிறான், அமைச்சர்கள் எல்லாரும் கூட நிற்கிறாங்க. பிரம்மராட்சசன் அவளை அந்த குழந்தைய உயிர் பலி வெட்ட போகிறான். வெட்ட போகிற நேரத்தில் அந்த குழந்தை ஹஹஹான்னு சிரிக்குதுங்க. சிரித்தோன்னே எல்லாருக்கும் ஆச்சரியம். நம்ம உயிர் போகிற நேரத்தில் அப்படியா சிரிப்போம், எல்லாரும் அழுவோம், ஐயோ விட்டுடுங்க தெரியாமல் நான் வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஒரு பயம் தெரியும் முகத்தில். எந்த ஒரு பயமுமே இல்லைங்க. அந்த பையன் ரெடியாக இருந்தானா. இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த பகத்சிங் ஞாபகம் தாங்க வரும். பகத்சிங்லாம் தூக்கில் போட போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயப்படவே இல்லையா, நான் என்னுடைய நாட்டுக்காக நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த மாதிரி ஒரு தைரியமான குழந்தையா அந்த குழந்தை இருந்துட்டு சிரிச்சானாங்க. சிரிச்சோன்னே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வேதாளம் கதையை நிறுத்துச்சுங்க. நிறுத்திட்டு மன்னரை பற்றி கேட்குது. மன்னா, இந்த குழந்தை ஏன் சிரிச்சான்? சாகர போகிற குழந்தை ஏன் சிரிச்சான்? அதற்குரிய காரணத்தை நீ சொல்லலைன்னா அவன் மண்டை சுக்குநூறாக வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லு. உடனே இந்த மன்னன் சொல்கிறான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு கேட்குறான். எப்படி சொல்கிற அப்படின்னா, ஆமாம், அதாவது ஒரு குழந்தைங்க எல்லாமே எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரொம்ப மெல்லிய தன்மையுடையவங்க. அதாவது வீரம் ரொம்ப ஒன்றும் இருக்காது குழந்தைங்கள்ட்ட. அதனால தான் சொல்லுவாங்க, போட்டி போடுறது சமமான அந்தஸ்தில் போட்டி போடணும் இல்லையா? ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் உன் வீரத்தை காட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை? அப்படி அந்த ஒரு வேளை அந்த யாராவது இப்போ ஒருத்தங்க ஒரு குழந்தைய அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த குழந்தை யாருக்கிட்ட போகும்? ஒன்று இந்த வீட்டில் இருந்தானா அம்மா அப்பாட்ட போய் அழுவும். அம்மா அப்பா இல்லைன்னா அவங்க அதை விட பெரியவர்கள் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் அழுது, பாருங்கம்மா என்னை அடிக்கிறான், என்னை காப்பாற்றுங்க அப்படின்லாம் சொல்லும் இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பிரம்மராட்சசன் கொல்ல வரான். அப்போ நம்மளை காப்பாற்றணும்னா வேற யார் காப்பாற்றணும்? அம்மா அப்பா காப்பாற்றணும். அப்படிப்பட்ட அம்மா அப்பா இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தரை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. சரி, அம்மா அப்பாவால் முடியல, அப்போ வேற யாரால காப்பாற்றணும்? அரசன் காப்பாற்றணும். அந்த அரசனும் கையால் ஆகாதவனா எங்கே நிற்கிறான்? பக்கத்திலே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது யாரை நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சிரிப்பு வந்துடுச்சு அந்த பையனுக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், எப்போவுமே அவன் நினைக்கிறான், அந்த பையன் நினைக்கிறது என்ன தெரியுமா? ஒரு பக்கம் நல்ல விஷயம். என்ன விஷயம்? நம்மளுடைய உடம்பால் நம்மளுடைய உயிரால் ஒரு நல்ல காரியத்தை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டால், இத்தனை பேர் இருந்தும் நம்மளை காப்பாற்ற முடியல பார்த்தீங்களா? எல்லாரும் உலகத்தில் ஒரு மாயையில், உலக வாழ்க்கையே ஒரு மாயை, அது இன்ப துன்பம் எல்லாம் வரத்தான் செய்யும். நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில் தான் நல்லா இருக்கணுன்றதுக்காக அடுத்தவனை பழி கொடுக்கறதுக்கு ரெடியாகிறாங்க பாருங்க. எப்படிலாம் விசித்திரமாக இருக்காங்க மக்கள் அப்படின்னு நினச்சி பார்த்தானா, அதனால அவனுக்கு சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விக்ரமாதித்யர் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த மாதிரி சொன்ன உடனேயே இவர் வேதாளம் சொன்னிச்சானி சொன்ன விடை கரெக்டான விடை தான். இந்த உலகமே ஒரு மாயை தான். இந்த மாயையில் சிக்குண்டு தான் மக்கள் நிறைய பேர் நம்ம செய்ய வேண்டிய நல்ல காரியங்களெல்லாம் இழந்துடுறோம். எத்தனையோ பேர் கஷ்டமெல்லாம் படுறோம். அதனால தான் மேலே மேலே பிறவிகளும் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வழக்கம் போல் எங்கே பிடிச்சது வேதாளம் பிச்சுக்கிட்டு இதுக்கு தன்னுடைய முருங்கை மரத்தை நோக்கி ஓடி போயிடுச்சுங்க. இதோட இந்த கதையும் முடிஞ்சு போச்சுங்க. இனிய கதைகளை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன் யமுனா.